ஸோ இந்த வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ. ஸோ கான்செப்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் எல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம்குள்ளே போகலாம். எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது வெளியில தான் வந்து நம்ம வந்து பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி வெளிப்படையாக நாங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து முதல்ல உங்களுக்கு லோன் கிடைக்குமா இல்லையா? சார் தேங்க்யூ. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை வேக்கன்ட் லேண்ட் இருக்கா? ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லையா? எனக்கு லோன் கிடைக்குமா? ஸோ என்னால் வீடு கட்ட முடியுமா? என்கிட்ட லேண்ட் இருக்குது, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையே, எந்த ஒரு ஐடியாவும் இல்லையே. ஸோ அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் எங்கிட்ட கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி என்ன சவுண்டு கேட்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ வாங்க நம்ம இப்போ மேலே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துக்கோங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தனித்துவமாக நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. மற்றவங்க பண்ணாத கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாத்தையும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமான்ட்டு உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் இதோட ரேட்டை வந்து கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. ரொம்பவே கம்மி தான். இந்த வீட்டோட காஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் தெரியும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கல, ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடு வந்து யார் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டிஸ் தான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கு. உங்களுக்கு வந்து லொகேஷன் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து வீடு கட்டணும்னு ஆசை இருந்தால் இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கிரேட்லலாம் இவங்க வந்து பில்டிங் கட்ட யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மற்ற உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ஆசம் வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எல்லாம் எப்படி கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜான் வெஸ்லி. இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கம்பெனியோட எம்டி பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருமலவாயிலில் வந்து ஒரு வீடு வந்து இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதோட லேண்ட் ஏரியா எவ்வளோனா? இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா எவ்வளோ? கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 700 ஸ்கொயர் ஃபீட். பேஸ்மெண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்கண்ணா? ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லேருந்து 5 feet ஹைட்டில் வந்து இந்த வீடு இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் எங்கிட்ட கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராண்டா. இந்த வராண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிஃபைட் டைல்ஸில் வந்து இந்த வராண்டா ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் வித் ஸ்கட்டிங்கோட. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பைப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வாஷ் பண்ணிட்டு உள்ள போகிறதுக்காக இங்கே ஒரு பைப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேம்ப் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஈவியோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா போர் போடுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 phase. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் 9 years எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடு வந்து நம்ம ஹாப்பியாக வந்து கிளைண்ட் கையில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஓகே, நம்ம எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதோட திக்னஸை பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா நார்மலாக ஏதோ ஒரு இது கொடுக்காம இந்த திக்னஸில் வந்து நம்ம வந்து சேஃப்டி கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் டோரை திறந்து வச்சுக்கிட்டு இதை பூட்டிக்கிட்டு கூட உள்ள காத்தோட்டமாக இருக்கலாம். வாங்க உள்ள போகலாம். இது வந்து டீக் டோரு என்ட்ரன்ஸில் போட்டிருக்கோம். வாங்க உள்ள போகலாம். ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் டோர் வந்து நம்ம டீ கோட்டில் போட்டிருக்கோம். எல்லா வீட்லையும் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ கொடுத்துட்றோம் ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் உள்ளே வெளியில் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராஸ் கோட்டிங் தான். எல்லாமே பிராஸ் கோட்டிங் தான். பார்த்தீங்கனாலே தெரியும். டாப்பரும் அதே இதுதான். ஸோ டோரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பாக்ஸ் டைப்பில் போட்டிருக்கோம். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிசைன் அனுப்புவாங்க. நீங்கள் எதுன்னு பார்த்துட்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கொடுத்தோம். ஸோ இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 inch போட்டிருக்கோம். ஸோ இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைஃப் நிற்காது. ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் எப்பவுமே இந்த சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ திக்னஸில் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 inch திக்னஸில் போட்டிருக்கோம் மெயின் டோர். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2x4 வெர்டிஃபைல் டைல்ஸ் கேஜி பிராண்டட் டைல்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியில். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 தான். ஸோ அண்ட் வித் கட்டிங்கோட கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. வித் கட்டிங்கை வந்து ப்ராப்பராக வந்து லே பண்ணியிருக்கோம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன விண்டோ அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஃப்ரெஞ்ச் விண்டோ ப்ரொவைட் பண்ணுவோம். ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்கிற வுட் விண்டோ ஆக்சுவலாக. இந்த கிளைண்ட் வந்து எல்லாமே வுட்டில் வேணும் கேட்டதுனால நம்ம வுட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரில்லோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக.
ஆக்சுவலாக இது வந்து 12 mm கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா grill வந்து இந்த 12 mm தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வாங்கி அப்படியே ரெடிமேடாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்ம மெட்டீரியல் வாங்கி இங்கேயே வச்சு செஞ்சு நம்ம வந்து மாட்டுறோம். ஸோ ரூஃப் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 feet கொடுத்துருக்கோம். ஸோ பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் பெயிண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐவரியில் கொடுத்துருக்கோம். ஸோ கான்செப்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கொடுத்துருக்கோம். சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபேனுக்கு அண்ட் ஸ்பாட் லைட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பாட் லைட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் போடுறதுக்கு ஸோ அதுக்கான ப்ரொவைட். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பக்கா இருக்கணுங்கிறதுனால அந்த ஊஞ்சல் போடுறது ஸ்பாட் லைட் இதுக்கான எல்லா ப்ரொவிஷனையும் நம்ம வந்து ஆன் கன்செஷன்லேயே பண்ணிடுறோம். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்பிட் பிராண்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்க்கு உண்டான இண்டிகேஷன் 1 2 3 ஃபேஸ்க்கு உண்டான. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதாகிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கேயே டிப்பர் ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்பிட் தான். ஒன்லி பிராண்டட் மெட்டீரியல் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்கோம் ரியாலிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GM சுவிச்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ரெகுலேட்டர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GM கம்பெனியோட சுவிச்சஸ் தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு நேரவாக இருக்கிற ஒரு கிச்சன், ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸோ ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஆக்சுவலாக. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இங்கே ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் கோட்டிங் இந்த ஃபிட்டிங்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு பின்னாடி உங்களுக்கு வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸோ அண்ட் டோர் ஸ்டாப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்கோம். இந்த கிரானைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பிளாக் போடுவாங்க. பிளாக் போடாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்கட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கட்டிங்கில் கூட இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் வைக்கும்போது இதாகிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு நோசிங் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் அகைன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். திங்ஸ் எல்லாம் வைக்கிறது இன்கேஸ் அவங்க ஃபியூச்சரில் வந்து மாடல் கிச்சன் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ சிஸ்டத்துக்கான அந்த ப்ரொவைட் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பைப்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவைட் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்குது பேக் சைடில். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எங்கே வுட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா திங்ஸ் வச்சுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு விஷயங்களையும் மிஸ் பண்ணாமல் கொண்டு வந்திருக்கோம். சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி தான் கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து 7 அடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கிச்சனில் உங்களுக்கு இந்த துடைக்கிறது அதுக்கு மேலே அழுக்கு வர்றது ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து யூபிஎஸ்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து வெளியில் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தால் கூட அந்த இடத்துல நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஓப்பன் பண்ணுற விண்டோ இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த இடம் இடைஞ்சலாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல வித் கிரில்லோட. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் நடுவில் காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா WPC டோர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ல இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்னதான் தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து மற்ற டோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல லைஃப் வரும். ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் இன்னும் கலர் கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ கலர் கொடுக்கும்போது இது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் வந்து PVC டோர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா WPC டோர். ஸோ உங்களுக்கு வந்து ஷிப்பில் எல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன தான் தண்ணி பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. லைஃபும் நல்லா வரும். வுட்டில் இருக்க மாதிரியே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா PVC இல்லாமல் இந்த மாதிரி WPC போடும்போது எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான். பட் வந்து நம்ம காஸ்ட்லேயே வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் ப்ரொவைட் பண்ணுங்கிறதுனால நம்ம இந்த டோரை வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணுறோம். வீடு உள்ளே வந்து நல்லா பண்ணிட்டு இது வந்து ஒரு பாத்ரூம் தானே, இதை வந்து ஒரு நார்மலாக பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க விஷயங்களை வந்து ஒரு குவாலிட்டியாகவும் லைஃப் வந்து நல்லா வர்ற மாதிரி கிளைண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பிராண்டட் மெட்டீரியல் தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கான்செப்ட் கலர் ஆக்சுவலாக. இது ஒரு கலர், இது ஒரு கலர். ஸோ டாய்லெட் தானே அப்படிங்கிறதுனால இல்லாமல் ஸோ ரெண்டையுமே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு காமன் டாய்லெட். ஸோ நம்ம வந்து யாராவது கெஸ்ட் யாராவது வந்து யூஸ் பண்ணால் கூட பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப் வாஷ் பேஷன். நார்மலாக உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் தான் கொடுப்பாங்க. ஸ்கொயர் டைப் பார்க்க கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் ஃபிட்டிங்ஸ். இந்த வால் மிக்சரும் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான். ஸோ இதுவும் வந்து பேரிவேர் ஃபிட்டிங் தான். ஷவரும் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான். ஹீட்
ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல வென்டிலேஷனும் இருக்கும், எக்ஸாஸ்ட் ஃபேனும் வச்சுப்பாங்க. இது ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட். அண்ட் வந்து இந்த இந்தியன் டாய்லெட் ஆஸ் பர் கிளைண்டோட ரெக்வயர்மெண்ட். ஸோ கிளைண்ட் அவங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் தான் எனக்கு காமன்ல வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம காமன் டாய்லெட் இந்தியன் இது ப்ரொவைட் பண்ணி அங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம்குள்ள போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரைன் டிசைன் டோர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கான இந்த கலர்லாம் இன்னும் கொடுக்கல அவங்க. மெமரைன் டிசைன் டோர். ஸோ அகைன் பிராஸில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக எதுவும் மாட்டாமல் இதுலேயும் பிராஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுலேயும் கீஸ் இருக்கு. பெட்ரூம் மட்டும் லாக் பண்ணுறதா இருந்தால் செப்பரேட்டாக லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைண்ட் கேட்டுக்கிட்டதுக்காக 2 பக்கமும் வந்து விண்டோ வச்சு கொடுத்துருக்கோம். 2 பக்கமும். ஸோ உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த பக்கமும் வந்து விண்டோ இருக்கு, இந்த பக்கமும் விண்டோ இருக்கு. அண்ட் இங்கே வந்து ஷெல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். திங்ஸ் வைக்கிறதுக்கான ஷெல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே லாஃப்ட் இருக்கு. லாஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸஸ் ஸ்பேஸும் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாடல் கிச்சன் எதாவது பண்ணுறதா இருந்தால் நல்ல ஸ்பேஷியஸான லாஃப்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாஷிங் மிஷின் இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆஸ் பர் கிளைண்டோட ரெக்வயர்மெண்ட் பிரகாரம் இங்கே மாட்டி வச்சிருக்கோம். அண்ட் இந்த பெட்ரூமில் வந்து இது ஒரு அட்டாச்மெண்ட் டாய்லெட்டு. ஸோ இங்கே அதே பார்த்தீங்கன்னா WPC டோர் தான், சேம் அதே மாதிரி டோர் தான். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா ஒரு டாய்லெட்டில் மாட்டிட்டு இன்னொரு டாய்லெட்டில் மாட்டலையே அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது குவாலிட்டிலையும். ஸோ அதே மாதிரி இந்த டாய்லெட்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் மாட்டியிருக்கோம். ஷெல்ஃப் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஷவர் கொடுத்துருக்கோம். ஒன்று சின்ன ஷவர், இன்னொன்று பெரிய ஷவர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ இது எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங். எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் பேரிவேர். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு இதில் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கலர் வச்சுலாம். கீழே ஒரு கலர், மேலே ஒரு கலர். அப் டு உங்களுக்கு வந்து 7 ஃபீட் மேலே வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு செகண்ட் பெட்ரூம். ஸோ அதே சேம் டோர் அண்ட் வந்து ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டிங். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து வெளியில் பார்த்துக்கலாம். அவங்க இங்கேருந்து யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் போகாமல் இங்கேருந்தே அவங்க பேசிக்கலாம். ஏதாவது திங்ஸ் வாங்குறதோ ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இங்கேருந்தே அவங்க பேசிக்கலாம், யார் வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன பெட்ரூமாக இருந்தால் கூட 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம விண்டோ கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கலர் அதே கான்செப்ட் கலர் உங்களுக்கு சேம். இங்கே லைட் கலர், இங்கே டார்க் கலர் ஆக்சுவலாக கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயும் ஷெல்ஃப் இருக்குது. ஒரு பெட்ரூம்லும் இல்லாமல் இந்த பெட்ரூம்லேயும் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயும் லாஃப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டட் ப்ரொஃபஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2200 rupees சார்ஜ் பண்ணுறோம். பர் ஸ்கொயர் ஃபீட் 2200 rupees. அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் கேட்குற வந்து காஸ்டிங்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ்ஸு, ஸோ இபி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். தவிர அக்ரிமெண்ட்டில் நம்ம என்ன சைன் பண்ணுறோமோ பர் ஸ்கொயர் ஃபீட் 2200 அந்த காஸ்ட்லேருந்து வீடு முடிகிற வரைக்கும் எக்ஸ்ட்ரா எந்த பணமும் கேட்க மாட்டோம். ஓகே, நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ வெளியில் தெரிகிற விஷயங்களை காட்டிட்டேன். ஸோ உள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது வெளியில தான் வந்து நம்ம வந்து பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் கிளைண்டாக எங்கிட்ட வரீங்க அப்படின்னா பூஜை போடும்போது வருவீங்க, வாசகால் வைக்க பண்ணும்போது வருவீங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே வெளியில் இருக்கிறத ஷோ தான் காட்டியிருக்கோம். பட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள கட்டியிருக்கிறது எதுல எல்லாம் கட்டுறாங்க, என்ன மாதிரி பிராண்டில் கட்டுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆக்சுவலாக. பட் அந்த விஷயத்தில் கூட ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி வெளிப்படையாக நாங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் கூட என்ன யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதை கூட நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா FB 500 கிரேட் ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா OPC கிரேட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பர் பிரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடிக்கு போகிற டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் மழையில் தண்ணி வந்து போனாலும் உங்களுக்கு வந்து வழுக்காது. ஸோ அது கூட நம்ம வந்து வெளியில் தானே அப்படின்னு சொல்லி பார்க்காம அது கூட ஸ்கட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ மழை தண்ணி உங்களுக்கு செவரோட சேர்ந்து போகாது. ஹேண்ட் ரைல் வந்து பார்த்தீங்கன்னா MS பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் பெயிண்ட் பண்ணல, ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ மேலே பார்க்கலாம். மாடிக்கு வந்தாச்சு. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெதரில் வந்து கூலிங் டைல்ஸ் தான் வந்து லே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டை அடித்தாலும் நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து வீடை வந்து கூலிங்காகவே வச்சிருக்கோம். அதனால தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியில் எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலிங் ரூஃப் டைல்ஸ் வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லையுமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வெதரிங் கூல் ரூஃப் டைல்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக
பண்ணி கொடுக்குறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட வேண்டிய அதுக்கான காலம் கூட நம்ம இங்கே ரைஸ் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்கோம். இன் கேஸ் ஃபியூச்சரில் வந்து கிளைண்ட் வந்து இன்னொரு ஃப்ளோர் எழுப்பணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரொவிஷனும் நம்ம விட்டு வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான சென்டான ஸ்டீல் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஆஷிர்வாத் டேங்க் 1000 லிட்டர்ஸ் டேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நம்மளோட கம்பெனியில் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு கீழே இருக்க ஒரு ஏரியா. இந்த ஏரியா வந்து எல்லாம் பிளைனாக தான் விடுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா கூட ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே டைல்ஸ் ஃபுல்லாக லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம். வீட்டில் அந்த கிளைண்ட் உள்ளே கேட்டிருக்காங்க. பட் வந்து இருந்தாலும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸை வந்து உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸாகவே இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டெப்பு கீழே இருக்கிற ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் ஏரியா இருக்கணுங்கிறத நம்ம விரும்புவோம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து கிளைண்ட் அந்த ஆப்ஷன் கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம அதுக்கான ஒரு ப்ரொவிஷனை வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நம்மளை வந்து இது காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் பண்ணுறோம். செடி வைக்கிறதுக்கு உண்டான அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி செடியை வச்சே கொடுத்துட்றோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து கிரகபிரவேசம் பண்ணும்போது செடியை வாங்கிட்டு அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறதுனால வித் செடியோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வீட்டோட இது வந்து எலிவேஷன். ஸோ உங்களுக்கு வந்து வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுனால ஃபைனல் கோட்டிங் பெயிண்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு கோட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் கோட்டிங் போயிட்டு இருக்கு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீட்டுக்கும் யூபிஎஸ்சியில் தான் வந்து விண்டோ போடுவோம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸ் கிளைண்ட் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வுட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் கிரில்லோட. ஸோ வந்து நல்ல திக்னஸ் கிரில்லோட போட்டிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபைனல் கோட்டு பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கலரிங் கொடுக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ஏரியா தான். பட் ஆனால் வந்து இந்த ஒரு அவுட்டர் ஏரியா கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க தான் அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. பட் அப்படி இருந்தால் கூட நம்ம அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து அதில் ஒரு கலரிங் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்த கூட வேஸ்ட் பண்ண வேணாம். இது என்னன்னா இந்த பக்கம் கட்ட போகிறவங்க எப்படி கட்ட போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அப்படி இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எலிவேஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கலரிங் கொடுத்துருக்கோம். என்ன சவுண்டு கேட்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ எல்லா சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் கேமரா வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ வந்து எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸோ என்ன மெட்டீரியல் இறங்குது, யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன நடந்தாலும் சைட்டில் வந்து 24 hour இன்டர்நெட் மானிட்டரிங் ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியில் மட்டும்தான். ஸோ நம்ம இந்த மாதிரி லைவ் கேமரா வந்து எல்லா சைட்லேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து காமன் ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பிளைனாக இருந்தது. ஸோ அந்த காமன் ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் சேம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் வந்து 5 feet ஹைட் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து இந்த தண்ணி வந்தால் வந்து வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிற ஒரு டென்ஷனே எப்போவுமே இருக்காது. 5 அடி ஹைட் போடுற ரீசனே அதுக்கு தான். ஸோ பேஸ்மெண்ட் வந்து இது 5 அடி. ஸோ அதனால உங்களுக்கு இந்த சேம்பர்ஸ் எல்லாமே வந்து ஹைட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் வந்து இந்த இடம் மேடானா கூட ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமனாக வெளியில் வந்து கார்டனிங்க்கு வண்டி கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பைப் வந்து எப்போவுமே வந்து நம்ம வெளியில் விட்டுருவோம் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான டே. ஸோ நம்ம வந்து வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கீ கொடுக்குறோம். சார் மிஸ்டர் ஹரிகரன் அவர் தான் நம்மகிட்ட வந்து நம்மளை பார்த்து அப்ரோச் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் கேட்ட மாதிரி ஒரு விருப்பப்படி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஹாப்பியாக வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். நாங்க சார் தேங்க்யூ. வணக்கம்ண்ணா, உங்கள் நேம்? எங்கள் பேர் ஹரிஹரன். ஓகே, உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க? நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. டைம்குள்ளே முடிச்சு கொடுத்தாங்க. டைம்குள்ளே முடிச்சு கொடுத்துருக்காங்க. லோன்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் எப்படி அஃபோர்டபுளாக இருந்துச்சா? காஸ்ட் வைஸ் சொன்ன காஸ்ட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி எங்கே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டில் தான் பண்ணுறோம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் வந்து மேபி நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் விரிவாக்கம் இன்னும் ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன் லேண்ட் இருக்கா? ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லையா? எனக்கு லோன் கிடைக்குமா? ஸோ என்னால் வீடு கட்ட முடியுமா? என்கிட்ட லேண்ட் இருக்குது, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையே, எந்த ஒரு ஐடியாவும் இல்லையே, யார் வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பில்டரு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எந்த டவுட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சொன்ன பீரியட்ல அக்ரிமெண்ட்ல என்ன என்டர் பண்ணியிருக்கிறோமோ பிராண்டட் மெட்டீரியல்ஸோட ஆன் டைம் டெலிவரி கொடுக்குற ஒரே பில்டர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம ஏற்கனவே நம்ம கட்டி கொடுத்த கிளைண்ட்ஸுக்கிட்டையும் நம்ம கட்டியிருக்க வீடை எல்லாமே நீங்க பார்த்துட்டு நீங்க எங்களை சூஸ் பண்ணலாம். தாராளமா வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து லோனை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்க வந்து சிட்டியில் இருக்க எல்லா பேங்கரோட நாங்கள் டைப்ல இருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு எனக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் இல்லை, ஒன்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு சின்ன கடை தான் வச்சிருக்கேன், எனக்கு வந்து லோன் கிடைக்குமா, என்கிட்ட லேண்ட் இருக்கு, எனக்கு வீடு கட்டுறதுக்கான லோன் வந்து பேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்களா, உங்களுக்கான இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கான எங்கள்கிட்ட பேங்க் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வீட்டில் வந்து பார்த்து முதல்ல உங்களுக்கு லோன் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன மாதிரி ப்ரொஃபைல் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணி தருவோம். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ.